ஆக்சுவலாக இப்போ ஒரு பொண்ணையும் பையனையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை எப்படி பிரிக்கிறதுன்றது தான் இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பண்றாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அதை உங்ககிட்ட வந்து பெரியவங்கன்ற முறையில் வந்து சொல்றாங்க, அதை நீங்க ஏத்துக்கணும். நீங்க எப்படி யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, அந்த பையனோடையும் மட்டும் உங்களோட கேஸ்ட்லயே வந்துட்டாங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு நீங்க பார்த்த மாதிரியே வந்துட்டாங்கன்றதுக்காக உங்க பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா அமையும்ன்றது என்ன கேரண்டி இருக்கு? ஆனா உன் பொண்ணு இவ்வளவு நாள் இந்த பையனோட தான் சந்தோஷமா இருந்தா, அந்த பொண்ணோட சந்தோஷத்துக்காக அவன் நிறைய விஷயங்களை இழந்திருக்கான், நிறைய விஷயங்கள் அவன் வாழ்க்கையை இந்த பொண்ணுக்காகவே வாழ்ந்திருக்கான். அதை எப்படி நீ வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன்? உன் குடும்பம், கௌரவம், உன்னோட சோகால் கல்ச்சரு, இந்த இவன் பாப்பான் அவன் பாப்பான் எவனா வந்து நிக்க போறானா? இப்போ சொல்றேன், கல்யாணத்துக்கு சோறு தின்றதுக்காக வந்தவன் எவனோ அந்த கல்யாண மாப்பிள்ளையும் அந்த கல்யாணம் பொண்ணும் நாளைக்கு கஷ்டப்படும் போது வந்து நிக்க போறது கிடையாது. அந்த சோறு தின்னும் போது கூட 4 பேர் குறை சொல்லிட்டு போவான், எனக்கு இதை ஊத்தல அதை ஊத்தல, எனக்கு இதை வைக்கல அதை வைக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போறது தான் வருவான். என் பேரை பத்திரிகையில போறது இல்ல, இந்த இடத்துல இப்படி போடணும், எனக்கு இந்த மாதிரி துணி எடுத்து கொடுத்தாதான் வருவேன்ற சொந்தக்காரன் தான் இன்னைக்கு இருக்கான். அப்படி இருக்கிற எல்லாம் வந்து நாளைக்கு நான் கஷ்டப்படும் போது எவன்டா வந்து நிக்க போறீங்க? புரியுதா?